தமிழகத்திற்கு பட்ஜெட் ஒதுக்காதது தொடர்பாக மத்திய அரசை கண்டித்து சென்னையில் கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதி திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பிரதமர் மோடி கடந்த முறை தமிழர்களின் உரிமைகளை எல்லாம் பறிக்க முயன்றபோது தமிழக மக்கள் உங்களை கோபேக் மோடி என்று துரத்தி அடித்தனர். மீண்டும் அதை தமிழக மக்களிடம் முயற்சி செய்தால் இந்த முறை கோபேக் மோடி கிடையாது, இந்த முறை தமிழர்கள் கெட் அவுட் மோடி என்று துரத்துவார்கள் என்று பேசியிருந்தார். உதயநிதி ஸ்டாலினின் இந்த பேச்சை தொடர்ந்து எக்ஸ் வலைதளத்தில் கெட் அவுட் மோடி என்ற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆக்கப்பட்டது. பல்வேறு விவகாரங்களை சுட்டிக்காட்டி திமுகவினர் கெட் அவுட் மோடி என்ற ஹேஷ்டாகை ட்ரெண்ட் செய்தனர். இதனைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலினின் இந்த பேச்சுக்கு பதிலடி தரும் வகையில் கரூரில் நடந்த பாஜக கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை, உதயநிதி ஸ்டாலின் சரியான ஆளாக இருந்தால் அவர் வாயில் இருந்து கெட் அவுட் மோடி என்று சொல்லட்டும், உதயநிதி வீட்டுக்கு வெளியே பால்டாயில் பாபு என்று போஸ்டர் ஒட்டிவிட்டு வருவேன், அவர் பேசும் அதே பாஷையில் நானும் பேசுவேன், அவருக்கு ஒரு உலகத் தலைவரை மதிக்க தெரியவில்லை, உதயநிதி ஒரு கத்துக்குட்டி என்று கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்த அல்லக்கைங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து குற்றம் சுமத்துறார். உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நேற்று முன்தினம் மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா முதல்ல நாங்க கோபேக் மோடின்னு சொன்னோம், நாங்க இன்னும் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம். உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், நீ சரியான ஆளா இருந்தா, சரியான ஆளா நீ இருந்தா உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார், நீ சொல்லிப்பார், நீ சொல்லிப்பார். இல்ல எங்க அப்பா முதலமைச்சர், எங்க தாத்தா 5 முறை முதலமைச்சர், நீ சொல்லி பாடுற பார்க்கணும், நீ சொல்லிப்பார், நீ சொல்லிப்பார். வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவரை எங்க தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர், நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்ற பார்க்கணும், சொல்லு. நீ மந்தானத்து கேட்க சொன்னேன் 2 நாட்களுக்கு முன்பு, நீ என்ன சொன்ன சென்னையில? கெட் அவுட் மோடி, வெளியே போடா மோடின்னு சொல்லுவார். உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயில் பாபு நான் சொல்லுவேன். நீ சொல்லுகின்ற அதே பாஷையிலே நான் பேசுறேன். உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல, ஒரு கத்துக்குட்டி. இந்நிலையில் அண்ணாமலை போஸ்டர் ஒட்டுவதாக பேசியது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு சுவரொட்டி ஒட்டுவதெல்லாம் ஒரு பெரிய சாதனையா? மத்திய அரசிடம் கேட்ட நிதியை வாங்கித் தருவதற்கு துப்பில்லை, இவர்கள் சவால் விடுகிறார்கள். ஏற்கனவே அண்ணாமலை அறிவாலயம் பக்கம் ஏதோ செய்வதாக கூறியிருந்தார். முடிந்தால் அவரை அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்கள், தைரியம் இருந்தால் என்று உதயநிதி சவால் விட்டிருந்தார். மோடி அவர்கள் 2018 வரும்போது திருட்டுத்தனமா வந்து செவறுகள்லாம் உடச்சிட்டு போனாரு. மக்கள் எல்லாம் சந்திக்க வாய்ப்பு இல்லை, பயந்துகிட்டு இங்க பார்த்தாலும் கருப்பு கொடி காட்டுட்டாங்க, பலூன்லாம் ஞாபகம் இருக்கும். அதனால இந்த பிரச்சனையை திசை திருப்பாங்க. பால் பஸ் ஓட்டெல்லாம் ஒரு பெரிய வர சொல்லுங்க, வீட்டுக்கு தான் இருக்கு, நிகழ்ச்சி இருக்கு, சாயங்காலம் இளைஞர் நிகழ்ச்சி இருக்கு, முடிஞ்சா ஏற்கனவே அறிவாலயத்து பக்கம் ஏதோ பண்ணுவேன்னாரு, முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க, தைரியம் தான் இல்ல. அதான் திருப்பி நான் சொல்றேன், இது வந்து பிரச்சனையை வந்து எங்களை உதயநிதிக்கும் பாஜக தலைவர் அவர் சொல்றது கிடையாது, தொடர்ச்சி விட இது அந்த பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையை கேட்டு வாங்க, அதற்கு ஏதாவது முடிஞ்சா உபயோகமா பண்ண முடிஞ்சா அதை பண்ண. உதயநிதி ஸ்டாலின் சவால் விட்டது குறித்து சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, அடுத்த வாரம் சென்னைக்கு செல்லவிருக்கிறேன், சென்னைக்கு நான் எப்போது செல்கிறேனோ அண்ணா சாலையில் எங்கு வர வேண்டும் என்று திமுக காரர்கள் நாளையும் தேதியையும் இடத்தையும் குறிக்கட்டும், அண்ணா சாலைக்கு நான் வருகிறேன், நீங்கள் இடத்தை மட்டும் முடிவு செய்யுங்கள், நான் தனி ஆளாக வருகிறேன், பாஜக தொண்டர்கள் யாரும் என்னுடன் வரமாட்டார்கள், நீங்கள் திமுகவின் மொத்த படையையும் மொத்த காவல்துறையையும் வைத்து தடுத்து நிறுத்தி பாருங்கள் என்று பதிலடி கொடுத்ததோடு, ஸ்டாலின் தமிழகத்தை விட்டு வெளியேற வேண்டும் என கெட் அவுட் ஸ்டாலின் என எக்ஸ் தளத்தில் பதிவிட போகிறோம், யார் அதிகமாக ட்ரெண்டிங் செய்கிறார்கள் என்பதை பார்த்து விடுவோம் என்று அண்ணாமலை சவால் விடுத்தார். அண்ணா சாலையில எங்க வரணும் திமுக காரன் நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கட்டும்.
அண்ணா சாலைனா பொத்தம்புதுவா எங்க? நீ இடத்த முடிவு பண்ணு. அண்ணா சாலைக்கு நான் வர்றேன், இடத்த குறிப்பிட. அண்ணா சாலைக்கு இங்க வாங்க, அண்ணா சாலைக்கு இங்க வாங்க. நான் தனியாளா வரேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் யாரும் என் கூட வர மாட்டாங்க. தனியாளா ஒத்தாளா வரேன். நீ மொத்த படையும் திமுக படையும் மொத்த போலீஸ் போர்ஸ் வச்சு நீ தடுத்து நிறுத்தி பாரு. நேற்று நான் சொன்னதிலிருந்து எப்பொழுதும் பின்வாங்க போவது இல்லை. நான் நேற்று சொன்னேன், கெட் அவுட் மோடி அப்படிங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேடையில் பயன்படுத்துறாங்க. கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போடுங்களோ போடுங்க. நாளைக்கு காலையில 6 மணிக்கு என்னுடைய ட்விட்டர்ல சரியா 6 மணிக்கு காலையில கெட் அவுட் ஸ்டாலின் நான் ட்வீட் போடுறேன். எவ்வளவு ட்வீட் அது போகுதுன்னு பார்க்கலாம். நான் சவால் விடுறேன், மொத்த திமுக ஐடி விங்க்கு சவால் விடுறேன். உனக்கு 24 மணி நேரம் நான் டைம் கொடுத்துட்டேன். நேற்று நைட் நீ ஆரம்பிச்ச, நாளைக்கு காலையில 6 மணி வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன். அரசு இயந்திரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போட முடியுமோ போட்டுக்க. நாளைக்கு காலையில 6 மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய முகநூல்ல இருந்து கெட் அவுட் ஸ்டாலின், தமிழ்நாட்டிலிருந்து ஸ்டாலின் வெளியே போ. இந்த நிலையில் அண்ணாமலை சொன்னது போல சரியாக பிப்ரவரி 21ஆம் தேதி காலை 6 மணிக்கு தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை போட்டுள்ளார் அண்ணாமலை. அதில் ஒரே குடும்பத்தின் ஆதிக்கம், கரைப்படைந்த அமைச்சரவை, ஊழலின் மையம், சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டு கொள்ளாமல் இருப்பது, தமிழகத்தை போதைப் பொருள் மற்றும் கள்ளச்சாராயத்தின் புகலிடமாக மாற்றியது, கடனாளி மாநிலமாக்கியது, சிதிலமடைந்த கல்வித்துறை, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லாத சமூகம், சாதி மதத்தை வைத்து பிரிவினைவாத அரசியல் செய்வது, மக்களுக்கு நல்லாட்சி வழங்க தவறியது, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது என்றிருக்கும் திமுக அரசை மக்கள் விரைவில் அப்புறப்படுத்துவார்கள் என்று குறிப்பிட்டதோடு கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேகையும் பதிவு செய்திருந்தார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. கெட் அவுட் மோடியை விட கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக் அதிக அளவில் ட்ரெண்ட் ஆனது. உதயநிதி விசஸ் அண்ணாமலை மோதல் என்பது சமூக வலைதளத்தில் ட்ரெண்டிங்கை வெல்லப்போவது யார் என்பது குறித்த முடிவை பொறுத்தது என்று கமலாலய வட்டாரங்கள் கூறும் நிலையில் இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் மோதல் என்பது தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான மற்ற பிரச்சனைகளை மடைமாற்றிக் கொண்டிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.